ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்த்துக்கலாம். இது வந்து கேரளாவில் எஸ்பெஷலி மலபார் ஏரியாஸ்லலாம் நல்ல ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். இது ஈஸியாக நமக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கீ ரைஸ் வித் சிக்கன் குருமா. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 kg ஜீரா சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது கழுவி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இனி கீ ரைஸ்னால் கூட நான் 1 டீஸ்பூன் கீ தான் சேர்க்குறேன். நிறைய கீ சேர்த்திங்கன்னா நமக்கு திகட்டும் சாப்பிடும்போது. அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் கீ சேர்த்து அப்புறம் 3 டீஸ்பூன் நார்மல் ஆயில் தான் சேர்த்து கொடுக்குறேன். இனி இதிலேக்கு ஒரு 2-3 கிராம்பு சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் 2 பீஸ் பட்டா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து கொடுக்கலாம். இனி இதிலேக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒனியனை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கொடுக்குறேன். இனி இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். இனி இதிலேக்கு தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். நம்மளை எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோம் அதுண்டு டபுள் தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ நான் இந்த பவுலுக்கு 1 பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதிலேக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கொடுக்கலாம். இனி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்குன்னா ரைஸ் இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இந்த ரைஸ் இதிலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. இனி இது மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா ரெடியாக வந்திருக்கு. இனி இது ஒரு பிளேட்லேக்கு மாற்றி வைக்கலாம். இப்போது கீ ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியான கீ ரைஸு ரெடி. இனி இதுൻ്റെ சைட் டிஷ்ஷு குருமா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆயிலை குக்கர்லேக்கு சேர்த்து கொடுக்குறேன். இனி இதிலேக்கு 2 மீடியம் சைஸ் ஒனியன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொடுக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இனி இதிலேக்கு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இனி இதிலேக்கு ஒரு 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டான வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு, 1 டீஸ்பூன் மிளகா பவுட்ரு, 1 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு இதுவும் சேர்த்து மசாலா எல்லாம் பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிக்கலாம். இனி தேவையான சால்ட்டு சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இனி இதிலேக்கு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன்னா சிக்கன் சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லதாக சிக்கன்லேக்கு அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இதிலேக்கு தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரை மூடி வச்சு சிக்கன் வேகணும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை வச்சு இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. அப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவியதை சேர்த்து அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து இது நல்லா தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் ப்ரௌனிஷ் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இனி இது மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லதாக பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இனி குக்கரில் சிக்கன் நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லா தான் வெந்து ரெடியாக தான் இருக்குது. இனி இதிலேக்கு நம்மளை அரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்து கொடுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லதாக மிக்ஸ் பண்ணி இது இனி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிக்கன் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இனி இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான சிக்கன் குருமா அப்புறம் கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கீ ரைஸும் சிக்கன் குருமாவும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.